SMAW 1G பொசிஷன் MS லேசான எஃகு சுற்றுக்குழாய் வெல்டிங். SMAW 1G பொசிஷன் ஆன் MS round pipe welding. Shielded metal arc welding SMAW செயல்முறையை பயன்படுத்தி 1G பொசிஷனில் ஒரு வட்ட குழாயில் வெல்டிங் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குழாய் கிடைமட்டமாக வைக்கப்படுகிறது. மேலும் வெல்டிங் மேல் பகுதியில் மட்டுமே செய்யப்படுகிறது. சீரான ஊடுருவல் மற்றும் சுத்தமான பூச்சு ஆகியவற்றை உறுதி செய்திட வெல்டிங் எலக்ட்ரோடின் துல்லியமான கட்டுப்பாடு மற்றும் சரியான கையாளுதல் தேவைப்படுகிறது. குழாய் வெல்டிங் திறன்களை வளர்ப்பதற்கும் வலுவான நீடித்த ஜாயிண்ட்களை அடைவதற்கும் இந்த நுட்பம் அவசியமானதாகும். வெல்டிங் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அணிந்து வெல்டிங் ஹெல்மெட்டின் ஃபில்டர் கிளாஸை சோதித்துக் கொள்ளவும். ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் MSAW பயன்படுத்தி 1G பொசிஷனில் ஒரு வட்டமான குழாயில் வெல்ட் ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறையை கற்றுக்கொள்வோம். முதலில் ஒர்க் பீஸுக்கான வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள அளவுகளின்படி 2 குழாய்களை வெட்டவும். ஒரு ஃபைல் அல்லது வயர் பிரஷை பயன்படுத்தி ஒர்க் பீஸை சுத்தம் செய்யவும். ஒர்க் பீஸ்களை வெல்டிங் டேபிளில் இணைக்க தட்டையான நிலையில் வைக்கவும். அடுத்ததாக இயந்திரத்தின் எதிர்மின் முனையத்தை எலக்ட்ரோட் ஹோல்டருடனும் நேர்மின் முனையத்தை வெல்டிங் டேபிளுடனும் இணைக்கவும். வெல்டிங் இயந்திரத்தை இயக்கி மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்தை அமைத்து ஆர்க்கை உருவாக்கவும். ஒர்க் பீஸை சுழற்றி ஒவ்வொரு 120 டிகிரி கோணத்திலும் டாக் வெல்டிங் செய்யவும். ஒர்க் பீஸின் செங்குத்து அச்சில் இருந்து 10 டிகிரி கோணத்தில் வெல்டிங் எலக்ட்ரோடை வைத்திருக்கும் போது ஒர்க் பீஸை சுழற்றி வெல்டிங் செய்ய தொடங்கவும். வெல்டிங்கை முடித்த பிறகு வெல்டிங் செய்யப்பட்ட ஒர்க் பீஸை இடுக்கியால் பிடித்து வேலை செய்யும் மேசை அல்லது ஆன்விலில் வைக்கவும். ஒரு சிப்பிங் சுத்தியலை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் இருந்து கசடு மற்றும் சிதறல்களை அகற்றவும். பின்னர் வயர் பிரஷ் மூலம் வேலையை சுத்தம் செய்யவும். குறைபாடுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஒர்க் பீஸை கவனமாக பரிசோதிக்கவும். முடிவு 1G நிலையில் வட்டமான குழாயில் ஒரு ஜாயிண்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. சுருக்கம். இந்த வீடியோ ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW நுட்பத்தை பயன்படுத்தி 1G பொசிஷனில் ஒரு வட்டக்குழாயில் வெல்டிங் செயல்முறையை விளக்குகிறது. இது பொசிஷன் அமைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம், உபகரணங்கள், தயாரிப்பு மற்றும் வெல்டிங் செயல்முறை ஆகியவற்றை தெளிவாக்குகிறது. சரியான கையாளுதல், நிலைப்படுத்துதல் மற்றும் சுத்தமான மற்றும் வலுவான வெல்ட் ஜாயிண்டை அடைவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. வீடியோவின் முடிவில் வெல்டிங் செய்து முடித்த பிறகு சுத்தம் மற்றும் ஆய்வு செயல்முறை ஆகியன அதன் தரத்தை உறுதிப்படுத்த காட்டப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி. 1G பொசிஷனில் உள்ள பைப் ஜாயிண்டில் உள்ள வெல்டிங் வலுவாக இல்லாவிட்டால் அல்லது வெல்டிங்கின் போது வெல்ட் லைனில் குறைபாடுகள் இருந்தால் அதற்கான சாத்தியமான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? இயந்திர அமைப்புகள், வெல்டிங் நுட்பம் அல்லது ஒர்க் பீஸின் நிலைப்படுத்துதல் ஆகியவற்றில் தவறுகள் இருக்குமா? அதை பற்றி சிந்தியுங்கள்.